أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ரூஃபினுடைய துவக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய 8 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த 8 வசனங்களுடைய முதல் 4 வசனங்களின் விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மீது சத்தியம் செய்கின்றான். பின்பு இந்த குர்ஆன் அரபியில் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம், ஏனென்றால் அந்த மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே போன்று குர்ஆனுடைய மகிமையை, குர்ஆனுடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆன் எதிலிருந்து பெறப்பட்டதோ அந்த தாய் வேதத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் பேசுகின்றான். وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ لَدَيْنَا لَعَلِيٌّ حَكِيمٌ. நிச்சயமாக இந்த குர்ஆன் உம்முல் கிதாபில் இருக்கின்றது. அல்லாஹ் ஏற்கனவே வானத்தில் வைத்திருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலிருந்து தான் இந்த குர்ஆன் வந்திருக்கின்றது. அந்த ஏடு லஅலியுன் ஹக்கீம், ஞானம் நிறைந்ததாகவும் மிகவும் உயர்ந்ததாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா 4 வசனங்களில் பேசி முடித்துவிட்டு 5வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அஃபனதுரிபு அன்குமுத் திக்ர ஸஃஹா அன் குன்தும் கௌமும் முஸ்ரிஃபீன். ஒரு சமூகம் அவர்கள் அத்துமீறி செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உபதேசத்தை நிறுத்திக் கொள்வோமா என்ன என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அதாவது குறைஷி மக்கள் நினைக்கின்றார்கள், இந்த அல்லாஹ், ரசூல், குர்ஆன், இந்த உபதேசம் இதெல்லாம் என்னவோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாரு, கொஞ்ச நாள் சொன்னாரு, நாமளும் ஏத்துக்கல, அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதானே, மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த குர்ஆன் வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று வந்து சொல்வது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த குறைஷி மக்கள் பேசினார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்கள் வரம்பு மீறி செல்கிறீர்கள், செல்லக்கூடிய உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய உபதேசம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதினால் நாம் செய்யக்கூடிய உபதேசம், நாம் இறக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம், நம் புறத்திலிருந்து வஹ்யை சுமந்து கொண்டு இறங்கக்கூடிய இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ப்ராசஸை நாம நிறுத்திடுவோம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடக்காது. அல்லாஹ் தஆலா பேசுறான், அப்படி நடக்காது. மாற்றமாக எப்படி நடக்கும்? உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கோ, நம்முடைய ப்ராசஸ் எப்பவுமே கண்டினியூவா இருக்கும். நாம என்ன சொல்ல நினைக்கின்றோமோ அது இறங்கிக் கொண்டே இருக்கும். அதை பற்றிய பயத்தை, அச்சுறுத்தலை, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் செய்திகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் நீங்கள் மறுத்து கொண்டு வரம்பு மீறி செல்லும் போது நாம் உங்களை அழித்துவிட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறோமே தவிர உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நம்மளுடைய உபதேசத்தை எல்லாம் நிப்பாட்ட முடியாது. உங்களுக்கு வெறுப்பா இருக்கு, உங்களுக்கு நடந்து கொள்ள முடியல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, திரும்ப திரும்ப சொல்றதுனால என்பதனால் நம்முடைய இந்த ப்ராசஸ் ஒரு நாளும் நிற்கப் போவதில்லை என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அஃபனதுரிபு அன்குமுத் திக்ர ஸஃஹா அன் குன்தும் கௌமம் முஸ்ரிஃபீன். நீங்கள் வரம்பு மீறிய சமூகமாக மாறிவிட்டீர்கள் என்பதினால் நாம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய உபதேசத்தை நிறுத்திக் கொள்வோமா என்ன என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், அதாவது ஏற்கனவே நம்முடைய உபதேசம் எல்லா சமூகத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கின்றது. எந்த சமூகம் நம்முடைய தூதரிடமிருந்து
நம்முடைய உபதேசத்திடம் இருந்து முரண்டு பிடித்து கொண்டு திமிரிக்கொண்டு வேறு வழியில் சென்றார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு சமூகத்தையும் நம்முடைய வேதனை பிடித்திருக்கின்றது. கடந்த கால நிகழ்வில் இது உங்களுக்கு பாடமாக, படிப்பினையாக, வரலாறாக கண் முன்னால் உங்களுக்கு இருக்கின்றது. இதே போன்றுதான் நடக்கும். நீங்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல. நீங்கள் குறைஷிகள் என்பதினால், அரபுகள் என்பதினால், நீங்கள் மக்காவில் பிறந்து விட்டீர்கள் என்பதினால் உங்களை நாம் தண்டிக்காமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். எப்படி முன் சென்ற சமூகத்திற்கு வேதனை வந்து இறங்கியதோ இதே போன்று உங்களையும் நாம் பிடிப்போம் என்று அல்லாஹு தாலா அச்சுறுத்துகின்றான். அதைத்தான் அல்லாஹு தாலா இப்படி பேசுகின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரக்கூடிய இந்த விளக்கத்தை இமாம் முஜாஹித், இமாம் சுயூத்தி, இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அஜ்மஈன் ஒட்டுமொத்த இமாம்களும் இந்த கருத்தை தேர்வு செய்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் நுட்பமான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள். இந்த கருத்து மிக ஆழமான அழகான கருத்தும் கூட. குறிப்பிட்ட சில இமாம்கள் இந்த கருத்தை தேர்வு செய்கிறார்கள். இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வது, ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லாஹு தாலா ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான், குறிப்பிட்ட ஒரு தருணத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இந்த குறைஷி மக்களிடத்தில் அல்லாஹ் பேசுவது கூட நுட்பமாக, சூசகமாக பேசுகின்றான். என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அல்லாஹ் பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய ஹதீஸ்களில் சொன்னதை போன்று அல்லாஹ்வை விட இந்த உலகத்தில் பொறுமையாளர் வேறு யாரும் இல்லை. ஒருவேளை அடியார்களின் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொண்டு தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் யாருமே மிச்சம் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு அநீதங்கள், அநியாயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அடியார்களின் மீது பொறுமை காத்து கொண்டே இருக்கின்றான், பொறுமையாகவே இருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். உங்களின் மீதும் நான் பொறுமையோடு தான் இருப்பேன். குறைஷிகளிடத்தில் நேரடியாக அல்லாஹ் பேசுகின்றான், உங்கள் விஷயத்திலும் நான் பொறுமை காப்பேன். எல்லோருடைய விஷயத்திலும் என்னுடைய பொறுமை என்பது இருக்கின்றது. நான் பொறுமையோடு தான் இருப்பேன். நான் என்னுடைய பொறுமை இருக்கும் வரைக்கும் தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பேன். அவர்களை கொண்டு உங்களுக்கு வேதங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். தூதரை கொண்டும் வேதங்களை கொண்டும் உபதேசங்களை உங்களுக்கு நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய தவணை, என்னுடைய கட்டம் எப்போது இது போதும், இவர்கள் இனி உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று நான் எண்ணுகின்றேனோ, எப்போது அல்லாஹ் முடிவெடுக்கின்றானோ அப்போது உங்களை நான் அழித்து விடுவேன் என்று இதுதான் அல்லாஹு தஆலா இங்கு பேசுகின்றான் என்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை அல்லாஹு தஆலா உதாரணத்தோடு பேசுகின்றான். வகம் அர்சல்னா மின் நபிய்யின் ஃபில் அவ்வலீன், இது 6வது வசனம். உங்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து பலதரப்பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டு தொடர்ச்சியாக உபதேசங்களை உங்களுக்கு மத்தியில் செய்து கொண்டே கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வமா யஅதீஹிம் மின் நபிய்யின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் ஒவ்வொரு நபி வந்த போதும் அந்தந்த நபிமார்களை நீங்கள் பரிகாசம் செய்தீர்கள், பரிகேசித்துக் கொண்டே இருந்தீர்கள், ஏளனம் செய்தீர்கள். அவர்கள் செய்யக்கூடிய உபதேசத்தை நீங்கள் துச்சமாக கருதினீர்கள். இது ஒரு கட்டம் வரை சென்றதும் فَأَهْلَكْنَا أَشَدَّ مِنْهُمْ بَطْشًا وَمَضَىٰ مَثَلُ الْأَوَّلِينَ, உங்களை விட வலுவான கடினமான சமூகமாக இருந்த பலரை நாம் அழித்திருக்கின்றோம். உங்களுக்கு முன்னால் இந்த வரலாறு சென்றிருக்கின்றது. நீங்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த புரிந்து வைத்த வரலாற்றில் பலதரப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றது. உங்களுடைய காலத்தில் 50 வருடங்களுக்கு முன்னால் ஆபிரகாம் மன்னனை அழித்தது உட்பட என்பது கொண்டு அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், ஆது சமூதுடைய சமூகம், இதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகம், இப்படி பலதரப்பட்ட சமூகங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அந்த சமூகங்கள் உங்களை விட வலுவானவர்கள், உங்களை விட அவர்கள் பலசாலிகள். சூரத்துல் முஃமினில் கூட அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான். கானூ அக்ஸர மின்ஹும் வ அஷத்த குவா,
இவர்களை விட இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரிய பலசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தவணையை குறிப்பிட்ட நேரத்தை நாம் கொடுத்தோம். எப்போது இனி இவர்கள் தேவையில்லை என்று நாம் நினைத்தோமோ அப்போது அவர்களை அழித்து விட்டோம் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா குர்ஆனின் மீது சத்தியம் செய்து அடுத்த 4 வசனத்தில் இதை பேசியிருக்கின்றான். ஒட்டுமொத்தமாக 8 வசனத்தில் இந்த விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். இனி 9வது வசனம் முதல் அடுத்தடுத்த செய்திகளை அல்லாஹு தஆலா மிக நுட்பமாக பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.